சுனாமியே வென்ற சுப்பிரமணியன். தமிழக கடலோர பகுதிகளில் கோர தாண்டவமாடிய சுனாமி ஏன் திருச்செந்தூரை மட்டும் தாக்கவில்லை? 6 படை வீடுகளில் ஒன்று. கடலை நேராக பார்த்து நிற்கிற ஒரே தலம் அதுவே திருச்செந்தூர். 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவை கைப்பற்ற முயன்ற டச்சு கிழக்கு இந்திய கம்பெனிக்கும் உள்ளூர் ஆட்சியாளர்களுக்கும் இடையே நடந்த சண்டையின் இறுதியில் பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டிருந்த மிகுந்த மதிப்புமிக்கதாக கருதப்பட்ட சண்முகர் உற்சவ மூர்த்தி சிலையை டச்சுக்காரர்கள் கடத்திச் சென்றனர். சிலையை கப்பலில் ஏற்றி சென்ற போது கடலில் திடீரென பெரும் புயல் மற்றும் சீற்றம் ஏற்பட்டது. கப்பலாட்டம் கண்டு விழும் நிலை ஏற்பட்டது. இதை கண்ட டச்சு கடலோடிகள் தாங்கள் திருடிய கடவுளின் கோபமே இந்த புயலுக்கு காரணம் என்று பயந்தனர். தங்கள் உயிரை காத்துக்கொள்ள அவர்கள் கொள்ளையடித்த முருகன் சிலையை கடலுக்குள் வீசி எறிந்தனர். விக்கிரகங்கள் கடலுக்குள் சென்ற மறுகணமே புயல் அடங்கி கடல் அமைதியானதாக வரலாறு கூறுகிறது. சில வருடங்களுக்கு பிறகு முருகப்பெருமான் வடகலையப்ப பிள்ளை கனவில் தோன்றி தான் கடலில் இருக்கும் இடத்தை தெரிவித்தார். தான் இருக்கும் இடத்தின் மீது ஒரு எலுமிச்சை பழம் மிதக்கும் என்றும் கருடன் மேலே வட்டமடித்துக் கொண்டிருக்கும் என்றும் முருகன் கூறினார். வடகலையப்ப பிள்ளையும் உள்ளூர் மீனவர்களின் உதவியுடன் கனவில் கண்ட அடையாளங்களை கொண்டு கடலுக்கு அடியில் மூழ்கியிருந்த விக்கிரகங்களை அதிசயமான முறையில் மீட்டெடுத்து மீண்டும் கோயிலில் பிரதிஷ்டை செய்தார். இந்த சிலை மீண்டும் கோவிலுக்கு கொண்டு வந்ததும் அது நம் அனைவருக்கான நம்பிக்கை மீண்டும் திருச்செந்தூரில் பிறந்த நாள். ஆனா இந்த கடலுக்குள் இன்னொரு ரகசியம் இருக்கு. சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது சூரபத்மன் மலை போன்ற மாமரமாகி கடலுக்குள் மறைந்து கொள்கிறான். அப்பொழுது முருகப்பெருமான் கடல் நீர் பாய்ந்து பதுங்கி ஓடும்படியாக வடிவேலை எறிந்து மாமரமாக இருக்கும் சூரபத்மனை 2ஆக பிளந்து சேவலாகவும் மயிலாகவும் மாற்றினார். சூரனை எதிர்த்து வேல் வீசிய எம்பெருமானின் வடிவேலுக்கு பயந்து பதுங்கி நிற்கிறது. அதாவது பகவானே திருச்செந்தூர் கோவிலுக்கு ஒரு காவல் தெய்வமாக இருக்கிறான். இதனால் தான் சுனாமியும் கோவிலை தாக்கவில்லை. இது வெறும் கதை இல்ல. தமிழன் கடவுள் இன்னும் உயிரோடு இருக்கிற சாட்சி. அந்த நம்பிக்கையோட நீயும் எழு. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எழு தமிழா. வரலாறு மீண்டும் எழுவதற்கு நீங்கள்தான் காரணம்.